ஏவிமேக்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். டிஆர்பி எழுதக்கூடிய போட்டித் தேர்வர்களா நீங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்குறீங்களா? இப்போது தமிழ்நாடு தேர்வு வாரியம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2025, அதாவது இந்த 25ஆம் ஆண்டுக்கான தேர்வு திட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி டிஆர்பிக்கு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு நவம்பர் மாதம் தேர்வு நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு பாருங்கள், நல்ல டைம் இருக்குது, அருமையான டைம் இருக்குது. நியர்லி 6 மந்த்துக்கு மேலே இருக்குது டைம். ஸோ நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தருணம். டைம் எடுத்து படிக்கலாம், நிறைய விஷயங்களை படிக்கலாம். படித்து நீங்கள் தேர்வில் ஜெயிச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகலாம். அதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஸோ இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. எல்லாரும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த டிஆர்பியில் 1915 காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த காலி பணியிடங்கள் இன்னும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சுமார் 2000க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம், அதிகபட்சம் 3000 கூட இருக்கலாம், அது செகண்டரி. ஆனால் 2000க்கு மேல் கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு. நிறைய டைம் இருக்குது, டைம் எடுத்து படித்து நீங்கள் பாஸ் பண்ணலாம், உங்கள் வேலைக்கு போகலாம், உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செட்டில் ஆகலாம். இதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வினாவிடைகள் கொடுக்க தயாராகிட்டோம். கொடுக்கறது நாங்கள், படிக்கிறது நீங்கள் தானே படித்து பாஸ் பண்ண முடியும். ஸோ வினாவிடைகளை நாங்கள் கொடுக்குறோம், படிக்கிறது உங்கள் வேலை, படித்து பாஸ் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? வெற்றி நிச்சயம் உண்டு படித்து உங்களுக்கு. ஸோ இன்றைக்கிலிருந்து நீங்கள் தயாராகிடுங்க, படிக்க தயாராகிடுங்க. அப்போ தானே நம்ம ஜெயிக்க முடியும். படிக்காமல் இருந்தால் ஜெயிக்க முடியாது. நம்ம படிக்க தயாராகணும், படிக்கணும், ஜெயிக்கணும். இந்த குறிக்கோளை நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு ரெகுலராக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.